பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இவ்விதமாய் பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்து தன் ஆவியை ஒப்படைத்தார். பாருங்க, இந்த 7 காரியத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சிலுவையில் இருந்து சொன்ன முக்கியமான வார்த்தைகள், முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் மட்டும் பார்த்தனா, அங்கே பிதாவிடத்துல இருந்து என்னை மன்னியும்னு ஆரம்பிச்சவர் பிதாவிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். பிதாவிடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்னெல்லாம் செய்தாரோ அது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ பிதாவிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். என் ஆவியை நான் வேற யார்கிட்டையும் கொடுக்கல ஆண்டவரே, உம்மண்டையில் கொடுக்குறேன், உம்முடைய உள்ளங்கையில் கொடுக்குற ஆண்டவரே, நீர் இதை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆவியை ஒப்படைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆவியை யார் கொடுத்தது? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் நாம வாசிக்கிறோம் பாருங்க, 27ஆம் வசனத்துல, மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. இந்த தீபம் அவரிடத்துல தான் போய் சேரணும். கர்த்தர் கொடுத்த ஆவி அவரிடத்துல தான் போய் சேரணும். பிரசங்கில வாசிக்கிறோம், அவரிடத்திலிருந்து நாம் வந்தோம், அவரிடத்துக்கே நம்ம போய் சேரணும், அவர் கையில நம்ம ஆவியை ஒப்படைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவனிடத்துல நாம் ஒப்படைக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு பொருளை ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, அதை திரும்ப நம்ம அவர்கிட்ட கொடுக்கணும். பாருங்க, யாராவது பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோம். போயிட்டு அவங்க திரும்பி வர வரைக்கும் அந்த பிள்ளையை நம்ம பத்திரமா பார்த்துருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைய நாம அவங்க கையில கொடுக்கணும். ஆமென். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கேயும். கடவுள் நமக்கு அனுப்பியிருக்கிறாரு, இப்போ மறுபடியும் நாம போய் கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த சரீரத்துல அந்த ஆவியை கொடுத்துருக்கிறாரு, மறுபடியும் எந்த பிழையும் இல்லாம, எந்த அசுத்தமும் இல்லாம, எந்த பாவமும் இல்லாம, வேற யார்கிட்டையும் ஆவியை கொடுக்காம போய் யார்கிட்ட இருந்து வந்ததோ அதே பிதாவிடத்துக்கு அந்த ஆவியை நாம ஒப்படைக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. இந்த உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாத இருங்கன்னு வசனம் சொல்கிறது. இந்த உலகத்தின் காரியங்களில் அன்பு கூர்ந்து ஒருவேளை நம்முடைய ஆவியை அவர்களுக்கு கையில கொடுப்போம் என்றால், பிசாசின் கைக்கு போகும் என்றால், பரலோகத்துக்கு போக வாய்ப்பே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பிசாசு இடத்துல போகும்போது அது நரகத்துக்கு தான் போகும். அப்போ நம்ம எங்கிருந்து வந்தோம் என்ற புரிதல் நமக்கு வேணும். தேவன் தந்த அந்த தீபத்தை நாம தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நாம தான் தேவன் கையில ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 31:5, ஆண்டவரே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன். ஆமென். இது எஜமானன் கர்த்தர் தான், எஜமானன் இயேசு தான், அவர் கையில தான் நம்ம ஒப்படைக்கணும். அப்போ நாம அந்த உணர்வோடு கூட நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுமே என்ன முக்கியமா 2 கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலியாக தன்னை தேவன் எல்லாவற்றையும் ஒப்படைத்தார், பலியாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர்ல வாசிக்கிறோம். அதே மாதிரி பரிசுத்தமாக தம்மை ஒப்பு கொடுத்தார், பலியாய் கொடுத்தார், இந்த வேளையில பரிசுத்தமாய் கொடுத்தார். நாமும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம எப்படி கொடுக்கணும்னா, நம்மை நாமே பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நீர் எப்படி நடத்துகிறதோ என் வாழ்க்கையை ஆண்டவர் நீர் நடத்தும், உம்முடைய கையில என் ஆவியை கொடுக்குறேன், உம்முடைய கையில என் முடிவை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குற பிள்ளைகளா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தமாய் அந்த இடத்துல எப்படி வந்தோமோ அதே மாதிரி அவர்கிட்ட போய் நாம் சேர வேண்டும். வழியில பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் கவருவாங்க, நிறைய பேர் உங்களை திசை திருப்புவாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த வழியை விட்டு விலகி போகும்படியா செய்வாங்க. இல்லை, உங்களுடைய நினைவெல்லாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே தான் திரும்பி போக வேண்டும். ஸோ தேவன் நம்ம இங்கே கொடுத்திருக்கிறார், இங்கே அழைத்திருக்கிறார், இங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஸோ மறுபடியும் அவர்கிட்ட நம்ம போய் சேர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ எந்த சூழ்நிலையிலும் நாம் அதை மறக்கக்கூடாது. ஆமென். அதுதான் கடைசியா அந்த 7வது வார்த்தை அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னன்னா, என்ன ஆவியை ஒப்படைக்கிறேன். ஸோ உம்முடைய கைகளிலே என்னை ஒப்படைக்கிறேன். நான் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு இடம் கொடுக்கல, பிசாசு கையில கொடுக்கல, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் கையில என் ஆவியை ஒப்படைக்கல. நான் முழுக்க ஆண்டவரை உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன்னு இயேசுவானவர் சொன்னது போலவே நாம் சொல்ல வேண்டும். ஆமென். இந்த உலகத்தின் சகல காரியங்களும் வெறுத்து, வசனம் சொல்லுகிறது கொலோசியர்ல 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உணர்வுகள்லாம் பிதாவிடத்துல போக வேண்டும். இந்த ஆவி அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும் என்ற நினைவு இருக்கணும். நம்ம வாழ்க்கை, நம்முடைய முடிவு, நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் பிதாவின் கையில ஒப்படைக்கிறவர்களாக, இயேசுவாகிய ரட்சகர் கையில ஒப்படைக்கிறவர்களாக நீங்கள் உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முடிவு ரொம்ப அவசியம். உங்கள் முடிவை எந்த இடத்திலும் எந்த மனுஷருக்காக மாற்றிக் கொள்ளாதீர்கள். உங்கள் முடிவு தேவனை நோக்கி இருக்கட்டும். ஆமென். இயேசுதான் நமக்கு வழிகாட்டி. அவர் என்ன காமிச்சு கொடுத்தாருன்னா, ஆவியை பிதாவிட்டு ஒப்படைத்தார். நாமும் பரலோக ராஜ்யத்தின் தேவனிடத்துல ஒப்படைப்போம். கர்த்தர் நம்மை
பத்திரமாய் காத்துக்கொள்வார். ஆமென். பாருங்க, தேவ பிரசன்னம் உங்களிடத்துல இந்த காலை வேளையில பேசி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆவி, உங்களுடைய தீபம் தேவனுடையது. அதை மறந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் நீங்கள் அதை இழந்து போகாதபடி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு அனுப்பினீரோ அந்த நோக்கத்தின் வேலைகள் எல்லாம் முடித்து, அந்த திட்டங்கள் எல்லாம் முடித்து விட்டு மறுபடியும் மும்மண்டையில் நாங்கள் ஒன்றாய் வந்து சேர ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் ஆவி எல்லாவற்றுக்கும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படும், நீர் ஆசீர்வதியும். இப்பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் அவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தும். காத்துக்கொள்ளும். எல்லா பயத்திற்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் கொண்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.